பார்க்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சான்றிதழ். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ட்ரீம் கலாம் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட சிறப்பு பரிசு. மூவர்ண தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சான்றிதழ். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2023-2024 கல்வியாண்டில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். இச்சாதனைக்காக 4/8/2024 அன்று மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களுக்கு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பு செய்தார். உழைப்பின் விளைநிலமாக பெற்ற வெற்றியை அனைத்து 10ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் சார்பாக 8/8/2024 அன்று அனைத்து மாணவ மாணவியர்கள் முன்னிலையிலும் பள்ளியின் முதல்வரிடம் பாராட்டு சான்றிதழ் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ட்ரீம் கலாம் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட சிறப்பு பரிசு. ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நமது நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் டாக்டர் கலாம் அவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ட்ரீம் கலாம் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் இணைந்து வேர்ல்ட் என்விரான்மெண்டல் மந்த் கொண்டாடுவது வழக்கம். இவ்வாண்டு அதில் கலந்து கொண்ட மாணவர்களையும் அதை ஊக்குவித்த ஆசிரியர்களையும் கௌரவிக்கும் விதமாக அக்குழுமத்தின் தலைவர் திரு ஜே சங்கர் அவர்கள் நம் பள்ளிக்கு வருகை தந்து நம் பள்ளி மாணவர்களுக்கு ஷீல்ட், மெடல், சாப்லிங்ஸ் முதலியவற்றை வழங்கினார். மற்றும் அதை ஊக்கப்படுத்திய முதல் 3 இடத்தில் உள்ள ஆசிரியர்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு ஷீல்ட் மற்றும் சாப்லிங்ஸ் கொடுத்து கௌரவித்தார். இதை நேர்த்தியாய் வழிநடத்திய பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டர் அவார்ட் கொடுத்து கௌரவப்படுத்தினார். இறுதியாக இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மரம் வளர்ப்போம், நாட்டை பாதுகாப்போம் என்ற வாக்குக்கிணங்க விதைகள் பரிசாக வழங்கப்பட்டது. மூவர்ண தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் 14/8/2024 அன்று மூவர்ண தினமாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் நிகழ்ச்சியினை முன்னின்று நடத்தினர். சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும்படி KG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் சுதந்திர தியாகிகளின் வேடம் அணிந்து தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளிலும் சொற்பொழிவாற்றினர். தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் KG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் மூவர்ண கொடி ஆடை அணிந்து நாட்டின் ஒற்றுமையை விளக்கும் வகையில் நடனம் மற்றும் சிலம்பாட்டம், யோகா, ட்ரில் போன்றவற்றை செய்தனர். பள்ளி வளாகம் முழுவதும் மூவர்ண கொடி தேசிய தலைவர்களின் புகைப்படங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டது. மேலும் சிறப்பு சொற்பொழிவாக நாட்டின் சுதந்திர தலைவர்கள் பற்றியும் நாட்டின் ஒற்றுமை பற்றியும் திருமதி விக்டோரியா மற்றும் திருமதி சுரேகா அவர்களும் விளக்கினர். இறுதியாக மாணவர்களிடம் பள்ளியின் முதல்வர் சுதந்திர தினத்தை பற்றி கேள்விகளை கேட்டு அதன் முக்கியத்துவத்தை விளக்கினார். விழாவின் இறுதியாக தேசிய கீதம் பாடி நாட்டிற்கு மரியாதை செலுத்தினர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சனிக்கிழமை மாலை 3:30 மணி அளவில் வசந்தா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையின் ஆலோசனையாளர் சாந்தி அவர்கள் தலைமையில் மார்பக புற்றுநோயின் அறிகுறியும் புற்றுநோயை பயப்படாமல் எதிர்கொள்ளும் முறைகளையும் பற்றி ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கூறினார். இவ்விழிப்புணர்வு முகாம் புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வும்
விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோய் மீது உள்ள பயத்தையும் விலக்குவதோடு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தது என ஆசிரியர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் கடந்த 12/8/2024 முதல் 19/8/2024 வரை தி நாசரத் அகாடமி பள்ளி வளாகத்தில் ஸ்கிரிப்சர் யூனியன் ஆவடி யூனிட்டின் குழு ஆலோசனை கூட்டம் நடத்தியது. உயரே எழும்பிடுவோம் என்ற தலைப்பின் கீழ் மாணவ மாணவியருக்கு பாடல், நடனம், நாடகம் மற்றும் நல்லொழுக்கம் சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை இக்கூட்டம் வழங்கியது. இதில் ஒவ்வொரு மாணவ மாணவியரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டது மட்டுமின்றி தங்கள் பிரச்சனைகளை குறித்தும் தனிப்பட்ட முறையில் அக்குழுவிடம் தெரிவித்து ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டனர். இவ்வாலோசனை கூட்டத்தின் இறுதி நாள் அன்று ஆசிரியர்களுக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 20/4/2024 தேதி அக்குழு 1 முதல் 4ஆம் வகுப்பு வரையில் உள்ள மாணவர்களுக்கு வேத வசனங்களை ஒப்பித்தல் போட்டி மற்றும் 5 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு வேத வசனங்களை எழுதுதல் போட்டியை நடத்தியது. ஏறத்தாழ 200 குழந்தைகள் ஆவலுடன் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நேஷனல் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.